அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, நீண்ட நாட்களாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த நாகர்கோவில் டவுன்லேருந்து இரணியல் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 13 கிலோமீட்டர் தூரம் வந்து இன்றைக்கி டபுள் செக்ஷன் ஆன் பண்ணிட்டாங்க. ஸோ இதோடைய பாதுகாப்பு சோதனை ஓட்டம் தான் இன்றைக்கி நடந்திருக்கு. இதோட ஸ்பீட் ட்ரையல் மட்டும்தான் நடந்திருக்கு. ஓகச்சி லெவலில் கொஞ்சம் வேலைகள் பாக்கி இருக்குது. அதனால தான் இந்த இன்ஸ்பெக்ஷன் வந்து WDP4 மூலமாக அந்த டீசல் லோக்கோமோட்டிவ் மூலமாக பண்ணியிருக்காங்க. அந்த பணிகளை முடிவு பெற்ற பிறகு முழுமையாக ட்ரெயின் ஆன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இருந்தாலும் இந்த காலம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கடந்துருச்சு. ஸோ 2025 டிசம்பர்லேயே இந்த இன்ஸ்பெக்ஷன் நடக்க வேண்டியது. இப்போ வந்தீங்கன்னா 2026 மார்ச் கடைசியில் தான் இந்த செக்ஷன் இந்த வேலை வந்து முடிஞ்சிருக்கு. அப்போவும் 2 இடங்களில் இந்த ஓகச்சி வேலை வந்து பாக்கி இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா வீராணியாளூர் ஸ்டேஷனுக்கு முன்னாடி, இன்னொன்று பள்ளியாறு பாலத்துக்கு முன்னாடியும் ஓகச்சி லெவல் மட்டும் அலைன்மெண்ட் பண்ணணும், அவ்வளவுதான். இவ்வளோ பிஸியான டைம்லையும் கூட இந்த ஒரு வண்டி கோட்டயம் எக்ஸ்பிரஸை மட்டும் ரன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த வண்டியை ஒரு 4 வண்டிகளோட ரேக் ஷேரிங் இந்த ஒரு வண்டி. அதனால் இது போனால் தான் மற்ற ரயில்களை இயக்க முடியும். அதனால் இந்த வண்டியை அனுமதிச்சிருக்காங்க. ஸோ மற்ற பேசஞ்சர் எல்லாமே இன்றைக்கி கேன்சல் பண்ணியிருந்தாங்க. நாளையிலேருந்து வழக்கம் போல் ஓடும்னு அறிவிச்சிருக்காங்க. ஸ்பீடு ட்ரையலை பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா, திருவனந்தபுரத்துலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற 84 கிலோமீட்டரை டபுள் ட்ராக் வித் எலக்ட்ரிஃபைடாக பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட் கீழே நடைபெற்று வந்தது. ரொம்ப வருஷங்களாக இந்த பணிகள் தாமதமாக நடைபெற்று வந்தாலும் இப்போது இதோடைய 2வது கட்டம் அப்படிங்கிறது எட்டப்பட்டிருக்கு. ஸோ முதல் கட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கன்னியாகுமரியிலேருந்து நாகர்கோவில் டவுன் வரைக்கும் டபுள் ட்ராக் வந்து ஆன் பண்ணிட்டாங்க. இடையில நாகர்கோவில் சந்திப்பில் வந்து சில இணைப்பு வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அங்கே மட்டும் சிங்கிள் லைனாக இது வரைக்கும் இருக்குது. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா, இந்த மேப்பில் தெரிகிற இந்த க்ரீன் கலர் ஃபுல்லாகவே வந்து டபுள் ட்ராக் ஆன் ஆகிடுச்சு. ஸோ இரணியல் வரைக்கும் முதல் கட்டமாக டபுள் ட்ராக் பண்ணதுனால இனி நாகர்கோவில் டவுனில் நிறையா நேரம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ வண்டிகள் முன்பை விட கொஞ்சம் வேகமாக அந்த டிராஃபிக்கை சரி பண்ண முடியும். எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வழித்தடத்துலேயே நாகர்கோவில் டவுனுக்கு அடுத்து வீராணி ஆலூர்னு ஒரே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரணியல் இருக்குது. வீராணி ஆலூர் வந்து கிராசிங் ஸ்டேஷன் கிடையாது, இரணியல் தான் கிராசிங் ஸ்டேஷன். ஸோ அங்கேருந்து ஒரு வண்டி புறப்பட்டுச்சுன்னா இங்கே வந்து சேர்கிற வண்டி வெயிட் பண்ணணும். அந்த வண்டி இங்கே வந்து சேர்கிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் அப்படின்னா, இந்த வண்டி இரணியலுக்கு போகிறதுக்கு 1/4 மணி நேரம்னு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் இங்கேயே டிலே ஆயிரும். ஸோ இனிமேல் அது தவிர்க்கப்படும். புது லைனில் விரைவிலே நம்மளுடைய அப்டேட்டை ஸ்டார்ட் பண்ணுறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இப்படியே நம்மளுடைய அப்டேட்டை கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.